ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முட்டையில் நல்லா கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா கீறி எடுத்துட்டேன். இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு இப்போ முட்டையை நல்லா மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு நல்லா பொரிய விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கீறி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி.